Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு 20th டிசம்பர். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் படி இதுதான் நம்மளோட லெவல்ஸ் 43,450க்கு மேலே நம்ம பை பண்ண போகிறோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 4300க்கு கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அண்ட் இன்டர்மீடியட் லெவல் எங்கே நம்ம செல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,240 வந்து பிரேக் பண்ணிடுச்சு பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300. ஸோ தேர்ட் டைம் வரும்போது நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லெவல் ஆஃப் 43,000 சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து நமக்கு வந்து 43,240 வந்து லெவல் பர்ஃபெக்டாக ஹோல்ட் ஆயிடுச்சு. இது நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் நமக்கு உடைக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து டேரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 43,360 நம்மளோட ஸ்டாப் லாஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.17 இருக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் லெவல் நம்ம தேர்ட் டைம் வரனால நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1.5 வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட 1.5 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,060 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஈஸியாக வந்து தேர்ட் டைம் வரனால நமக்கு பிரேக் அவுட் கீழே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹால்ட் அடிச்சிருச்சு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி. நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி நம்மளால் டேரெக்டாக பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் என்ன ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் நல்ல மொமெண்டமோட பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். அப்படியே இந்த இடத்துல இது ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக மறுபடியும் செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஐடியல் ஆக்ஷன் ஆஃப் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் நம்ம என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் நமக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஐடியலி நம்மளோட பிரேக் அவுட் என்ட்ரி கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 கேண்டில். ஸோ 2.25 கேண்டில் தான் நம்மளோட ஐடியல் என்ட்ரி இருக்கும். ஸோ நம்மளோட பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் லெவல். அண்ட் நம்மளோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட என்ட்ரி. நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே தான் இருக்கும். அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து 2 விதமான க்ளூ. ஸோ ரேஞ்சோட லோயர் சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட்டு. அடுத்து வந்து ஹையருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஹை சைடில் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு கேப்பிங் இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நம்மளோட டார்கெட் ஐடியில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,410 இருக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1.5 அந்த ரேஞ்சில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,335 விச் இஸ் ஹை ஆஃப் தி டே வந்து நமக்கு வரும். ஸோ அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுக்கும்போது இந்த ட்ரேடும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக மார்க்கெட் எண்ட் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 43,400க்கு மேலே எண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த 2 டைப் ஆஃப் என்ட்ரி. ஸோ ஒன்று வந்து செல் சைட் அண்ட் ஒன்று வந்து பை சைட். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்டோரியை வந்து ஒன்று சேர்த்து அந்த ஸ்டோரி என்ன சொல்ல போகுது, ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசியூம் பண்ணி அது பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் நம்ம அசம்ஷன் வந்து தப்பாக இருந்துச்சு பட்சத்தில் நம்ம ஸ்டாப் ஹிட் ஆகிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நமக்கு மார்க்கெட் இனிமேல் சைட்வேஸில் இருக்குது. ஸோ நமக்கு ப்ராபபிளி தேர்ஸ்டே நமக்கு தேர்ஸ்டே வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீமியம்ஸ் ரொம்ப லோவாக கிடைக்கும். அதே பட்சத்தில் நமக்கு வந்து ஹை சைட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ரேஞ்ச் இன்னுமே வந்து இன்டாக்டாக இருக்குது. ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ 50 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து இன்டாக்ட் ரேஞ்சு. ஸோ மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு பிரேக் அப் சைட். ஸோ அப் சைடில் அதை பிரேக் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுது மறுபடியும். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து 43,400 மேலே 43,500 உடச்சிச்ச பட்சத்தில் நமக்கு டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் வந்து 43,800 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 கண்டிப்பாக போயே தீரும். அப்படி இல்லை இதையும் வந்து இந்த புல்லிஷ் மொமெண்டமும் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஃபேக் அவுட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு கீழே தான் செல் ஆஃப் ரொம்ப அதிகமாக நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஸ்டில் இருக்குது. நம்மளோட க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து வந்து செல் ஆஃப் ஆகி மறுபடியும் கீழே விழுகணும். அப்படி விழுகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில்ஸ் நிறைய இடத்துல இருக்குது.
ஸோ ஃபேக் ஆகி மறுபடியும் 43,000 சப்போர்ட் எடுத்துருக்கனால நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 4300 உடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் 42,600 வந்து மார்க்கெட்டோட அடுத்த இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் நாளைக்கு லெவல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அனாலிசிஸ். ஹோப் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.